தயவுசெய்து விசிகாவுடைய தோழர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா உங்கள் கட்சியோட தலைவரும் இப்போ வன்னியரசு அவர்களுடைய பச்சோந்தித்தனத்தை தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அப்புறம் ஐயோ குய்யோன்னு வந்து கமெண்ட்ஸில் கத்தாதீங்க. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. நேற்றைய சட்டசபையில் விசிகாவுடைய எம்எல்ஏ அமைச்சருமான வன்னியரசு அவர்கள் பேசியிருக்காரு. பாமக வந்து அமித்ஷாவையும் மோடி அவர்களையும் காப்பாற்ற துடிக்குது, அவங்களோட நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக்கிறாங்க இப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். இதுக்கு நம்மளுடைய அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் கொடுத்த பதில் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு. விசிகாவினரும் விசிகாவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் விசிகாவுடைய தொண்டர்கள்லாம் இதுக்கு கதறிட்டு இருக்கீங்க. உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். அரசியலில் நடக்கிறதெல்லாம் செய்தி இல்லை, அதுக்கு பின்னாடி நடக்கிறதெல்லாம் உண்மையான செய்திகள். நான் உங்கள் ஹேமகுமார், இது வாய்ஸ் ஆஃப் ஹேமா. நேற்றைக்கு சட்டசபையில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னா, சட்டசபையில் முதல்ல வன்னியரசு அவர்கள் என்ன பேசினார்னு கேட்டுட்டு வாங்க. என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுறதை விட மோடி அவர்களை காப்பாற்றுறதை நீங்க இதற்கு பதிலடியை கொடுத்திருக்காரு கணேஷ்குமார் எம்எல்ஏ அவர்கள். அதையும் கொஞ்சம் சுருக்கமாக கேட்டுட்டு வாங்க. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் நிலைப்பாடை மாத்திக்கலாமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் எங்கள் நிலைப்பாடை நாங்கள் மாற்றிக் கொள்வதில்லை. அன்னைக்கு தீர்மானத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதே நிலைப்பாடு தான் இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் வேண்டுமென்றால் உங்கள் அரசியலையும் கட்சியும் காப்பாற்றிக்கிறதுக்கு வேலை நிலைப்பாடு எடுங்க. சட்டசபையில் இந்த விவாதம் அப்படிங்கிறது இந்த டீலிமிட்டேஷனை பற்றி தான். ஆனால் இன்றைக்கு அந்த டீலிமிட்டேஷனில் பாமக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு, இப்போ மறுபடியும் இன்னொரு நிலைப்பாடு எடுக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே பாமகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம வந்து வஞ்சித்தாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக எதிர்ப்போம். ஆனால் தொகுதி மறுவரையில் தொகுதிகளில் எண்ணிக்கை அதிகமாக வருதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறதான் பாமகவுடைய நிலைப்பாடு. இவ்வளவுதான். இந்த நிலைப்பாட்டை அடிக்கடி மாத்துறதா வன்னியரசு அவர்கள் சொல்றாரு. வன்னியரசு அவர்கள் அவங்க கட்சியோட அடிக்கடி நிலைப்பாட்டை மாத்திக்கலான்னு கணேஷ்குமார் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்படி கடந்த காலங்களில் விசிகா எந்த மாதிரியான நிலைப்பாடெல்லாம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நாம் ஒரு லிஸ்ட் பண்ண போகிறோம். விசிகாவுடைய திருமாவளவன் அவர்கள் மக்கள் நீதி மையத்தில் போயிட்டு ஒரு இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கின பிறகு அவர் பேசுகிறாரு, கட்டு விரியன்களோடையும் கண்ணாடி விரியன்களோடையும் இனி கூட்டணியே கிடையாது அப்படின்னு பேசுகிறாரு. அதில் யார் கட்டு விரியன் யார் கண்ணாடி விரியன்னு உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். அப்படி கட்டு விரியன்களோடையும் கண்ணாடி விரியன்களோடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணியில் தொடர்ந்தார். திமுகவுடைய தயவால் ஜெயிச்சார். திமுகவோட தயவால் கட்சியோட அங்கீகாரத்தையும் வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கிட்டு தேர்தலில் நின்று அவங்களுடைய ஓட்டாலையும் அவங்க மக்களுக்கு, அதாவது திமுகவுடைய தொண்டர்கள் கஷ்டப்பட்டு இவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சு அந்த ஓட்டு போட்ட மை காயறதுக்குள்ளேயே தாவேகா அரசுக்கு ஆதரவை கொடுத்து இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார வச்சிருக்காங்க. இது யாரை காப்பாற்றுவதற்காக எதுக்காக செஞ்சாங்க அப்படிங்கிறத வன்னியரசு அவர்கள் சொல்லணும். கடந்த திமுக ஆட்சியில் வேங்கை வயலில் குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்த குற்றவாளியை இதுவரைக்கும் கைது செய்யாமல் இருக்காங்களே, யாரை காப்பாற்றுறதுக்காக திருமாவளவன் அவர்கள் இந்த பிரச்சனையை பெருமளவில் கொண்டு போகாமல் இருந்தார் அப்படிங்கிறது தெரியல. திமுக ஆட்சியில் பல்வேறு இடங்களில் ஆணவ படுகொலைகள் நடந்தது. யாரை காப்பாற்றுறதுக்காக திருமாவளவன் அவர்கள் இந்த ஆணவ கொலைகளுக்கெல்லாம் எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை ஏற்படுத்தலை அப்படின்னு தெரியல. ஃபேர் டீலிமிட்டேஷன் கடந்த ஆட்சியில் போராட்டம் பண்ணிட்டு திமுகவோட சேர்ந்து மதிமுகவோட சேர்ந்து விசிகாவும் பாராளுமன்றத்துக்கு வெளியில் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி 2 முறைக்கு மேலே இந்த போராட்டத்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் டீலிமிட்டேஷனை சுத்தமாக எதுக்குறோம் அப்படின்னு தன்னோட நிலைப்பாட்டை மாற்றிருக்கு விசிகா. யாரை காப்பாற்ற இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கு அப்படிங்கிறது கேள்வி. திமுக ஆட்சியில் தலித்துகளுக்கான ஒரு மிகப்பெரிய தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு. அந்த தலைவரை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு அந்த தலைவருடைய மனைவி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி அவர்கள் தாக்கல் செய்கிறாங்க. சிபிஐ விசாரிக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குது. யாரை காப்பாற்ற
ஏன் நீங்க உச்சநீதிமன்றத்துல சிபிஐ வழக்கு விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணீங்கன்னு யாரை காப்பாற்றுவதற்காக அதை வாய் திறக்காம இருந்தார் திருமாவளவன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது மட்டுமா, இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சொல்லிட்டே போகலாம். பல விஷயங்கள், துப்புரவு தொழிலாளர்கள் அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணப்போ அவங்கள அடித்து நடுராத்தில் இழுத்துன்னு போனப்போ யாரை காப்பாற்ற அதை எதிர்த்து போராட்டம் பண்ணாமல் இருந்தார் நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள். இவ்வளோலாம் விட்டுருங்க, நம்ம ஏன் திருமாவளவன் அவர்களை பற்றியே பேசணும். வன்னியரசு அவர்களுடைய விஷயத்துக்கு வருவோம். ஈழத்தில் தமிழர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியது விசிகா. இந்த கையெழுத்து இயக்கத்தில் விஜய் அவர்கள் கையெழுத்திட மறுத்து விட்டார். அவர் தமிழினத்துக்கு எதிரானவர், தமிழ் ஈழத்துக்கு எதிரானவர் பேசினவர் தான் வன்னியரசு அவர்கள். யாரை காப்பாற்ற இன்றைக்கு அதே கூட்டணியில் ஐக்கியமாயிருக்காரு அப்படிங்கிறது வன்னியரசு பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. அதே போல் கரூர் சம்பவத்தில் ஓடி போன கோலை விஜய் அப்படின்னு பேசினவர் தான் இதே வன்னியரசு அவர்கள். இன்றைக்கு யாரை காப்பாற்ற அதே விஜய் அவர்கள் ஆஹா ஓஹோன்னு பாட்டு பாடி வர்ணிக்கிறாரு அப்படிங்கிறது கேள்வி. இதே வன்னியரசு அவர்கள் பாஜகவுடைய ஒட்டுப்புழுக்கள் தான் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னார். அதே பாஜகவோட ஒட்டுப்புழுக்களோட இன்னைக்கு அமைச்சர் பதவிக்காக போய் உக்காந்துட்டு இருக்காரு. யாரை காப்பாற்றுறதுக்காக போய் அமைச்சர் பதவியில் உக்காந்துருக்காரு அப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயம் சொல்லட்டோமா, திண்டிவனத்தில் அவர் வெற்றி பெறார். எனக்கு தெரிஞ்சு நானும் அந்த இடத்துல தான் இருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாளம் பேண்டு வாத்தியங்களோட வராங்க, அந்த வெற்றி சான்றிதழை வாங்குறாங்க. அப்போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னு, விஜய் அவர்கள், ஏன் நான் உங்களுக்கு அதை போட்டு காமிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் அந்த வீடியோவே பார்த்துட்டு வாங்க. அப்படி ஒரு மசாலா படத்தில் இன்னைக்கு இவரும் ஐக்கியமாயிருக்காரு. யாரை காப்பாற்றுறதுக்காக அந்த மசாலா படத்தை கூட இவர் ஐக்கியமாயிருக்காரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்படி பல்வேறு கேள்விகள் மக்கள் உங்கள் முன்னாடி வைக்கிறாங்க. மூணே நாள் தான் எலெக்ஷன் முடிஞ்சு 3ஆம் நேரத்தே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நாங்கள் தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுக்குறோம். நிறைய பேர் இன்னமும் கூட ஒரு சில பேருக்கு இந்த கையில் மை காயலை. ஆனால் அன்னைக்கு நிலைமைக்கு ரிசல்ட் 3ஆம் நேரத்தே இந்த மாதிரி ஒரு காரியத்தை திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சது இன்னைக்கு இருக்கிற நம்ம வன்னியரசு அவர்கள். வன்னியரசு அவர்களை பார்த்து கேட்குறேன், திமுக ஆட்சியில் போதைப்பொருள் உச்சத்தில் இருக்கும்போது திமுக அமைச்சரையே கூப்பிட்டு வச்சு போதைப்பொருள் மாநாடு நடத்துறீங்களே, அதை யாரை காப்பாற்ற அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எனக்கு என்ன இன்னொரு ஆச்சரியமாக போயிடுச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக தமிழ் தேசிய மாநாடு நடத்துனீங்க. அந்த தமிழ் தேசிய மாநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதா என் தரப்புல இருந்து வைக்கிற கோரிக்கையாக இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் திமுக மதுவுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து போதைப் பொருளை இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர விட்டதே அது காரணம் திமுகன்றப்போ, அந்த திமுகவையே கூப்பிட்டு வச்சு மதுவிலக்கு மாநாடு போட்ட நீங்கள் தமிழுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஏன் நீங்கள் அந்த தமிழ் தேசிய மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கலன்றது ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது. இதெல்லாம் விட ஒரு உச்சம், யாரை காப்பாற்றுறதுக்காக ஒரு இனத்தையே கொன்று குவித்த, பல லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவிடம் உங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கையை கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது மட்டும் கிடையாது, இன்றைக்கு உங்களுடைய கட்சியே காப்பாற்ற முடியாத நிலைமையில தான் இருக்கு. ஒரே ஒரு கேள்விதான், வன்னியரசு அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு, பல்வேறு இழப்புகளை இழந்திருக்கு, அந்த மக்களுக்காக உறுதியாக நின்று இருக்கு. ஆனால் இன்னைக்கு விசிகா அப்படி கிடையாது. உதாரணமாக கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, எத்தனையோ கூட்டணிகள் மாறி இருக்கும், ஏன் பல தோல்விகளை பார்த்தாச்சு. அப்படி இருந்தும் கூட ஒரே ஒரு 2ஆம் கட்ட தலைவர், ஏன் ஒரு தொண்டர் கூட கட்சியின் மீது வெறுப்பு கொண்டு இந்த கட்சி விட்டு வேறு கட்சிக்கு போகிறோம், இல்லை நாங்கள் அதிருப்தியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு விசிகா ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ணீங்க. உங்கள் கட்சிக்காரே காரி துப்புறாரு. யார்? ஆளூர் ஷானவாஸ். நான் எப்படிங்க 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கொள்கையை பேசிட்டு இன்னைக்கு திடீர்னு இன்னொரு கொள்கையை எப்படி பேச முடியுன்றாரு. இதை விட வெளிப்படையாக யார் பேச முடியும்? உங்கள் கட்சிக்காரே பேசுகிறாரு. நீங்கள் சட்டமன்றத்தில் சொல்கிறீங்க உங்களுடைய கொள்கையை அடிக்கடி மாற்றிக்கிறீங்க அப்படின்னு. நல்லாவே கேளுங்க, 10 நாளுக்கு முன்னாடி நான் வேறு கொள்கையை பேசிட்டு இன்னைக்கு எப்படி விஜய் கட்சியில் போய் சேர்ந்து கொள்கையை பேச முடியும்னு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் சொல்கிறாரு. உங்கள் கட்சியை காப்பாற்றுறதுக்கு முதல்ல அவங்கெல்லாம் இழுத்து பிடிங்க. ஏற்கனவே பனையூர் பாபு அவர்கள் போயிட்டாரு, இப்போது ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் போயிட்டாரு. இருக்கிறது நீங்கள் ஒரு ஆள் தான், உங்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அடுத்து வேறு யாருமே இல்லாத கட்சிக்கு யாருக்கு தான் நீங்கள் டீ ஆத்துறீங்க? ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இல்லை. வன்னியரசு அவர்களே, எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட. ஆனால் அத்தனை பேரும் இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த தலைவருக்காகவும் உறுதியாக நின்னாங்க. அது கட்சி.
உங்களை மாதிரி ஒரு ஒரு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கூட்டணி மாறி இருக்கீங்க அவ்வளோதான். அதுக்கே இரண்டாம் கட்ட தலைவர்லாம் காலி ஆயிட்டாங்க. இன்னும் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் பாதி பேர் போயிட்டாங்க. நீங்கள் தமிழ் தேசிய மாநாடுன்ற பேரில் ஒரு மாநாடு நடத்தி எங்கள் தொண்டர்லாம் எங்க கூட தான் இருக்கிறாங்கன்னு காமிக்கலான்னு ஒரு பில்டப் பண்ணீங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்துலையுமே விசிகாவினரையும் மற்றவர்களையோ விமர்சிக்கணும், நாம் அவர்களை வம்பிழுக்கணும், அரசியல் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. சம்பந்தம் இல்லாத எந்த இடத்துலையும் விசிகாவை பற்றி பேசினதே கிடையாது. அப்படி எதனா குறிப்பு இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் விசிகாவில் இருக்கக்கூடிய திருமாவளவனாக இருக்கட்டும் இல்லை வன்னியரசு அவர்கள்ட்டும் எப்பவுமே பாட்டாளி மக்கள் கட்சி ஏதாவது பேசணும். எங்கேயாவது போனால் ஏதாவது ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியை பேசணும். அதில் இருக்க தலைவர்களை பற்றி பேசினா தொண்டர்களே நல்ல கைத்தட்டு வாங்கலாம், அவருடைய உணர்வை தூண்டலாம். உதாரணத்துக்கு மயிலாடுதுறையில் நடந்த அந்த இரட்டை தற்கொலை சம்பவம் தான். அதை ஆணவ படுகொலைன்னு ஆவணப்படுத்தி அதை எவ்வளோ அளவுக்கு அரசியல் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு அரசியல் பண்ணிச்சு விசிகா. ஆனால் அதே பிரச்சனையில் பாமக அது ஒரு தற்கொலை, அதை வச்சு அரசியல் பண்ண விரும்பாமல் அதை அந்த மக்களுக்கு உறுதியாக நிற்கணும்னு அவங்க அந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள பெயிலில் எடுக்கிறது, இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் மட்டும் பண்ணாங்க. ஆனால் அதை ஒரு பிரச்சனையாக எடுத்து பாமக களம் கண்டிருந்தது அப்படின்னா ஏற்கனவே நடந்ததில் இளவரசன் திவ்யா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்திருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் பாமக யோசிக்கவே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பாமகவுடைய நற்பண்பு என்னன்னு கேட்டுங்க. பாமகவுடைய தொண்டர்கள்லாம் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க, நிறைய பேர் தெரிவித்தாங்க. எனக்கே கூட சில ஆச்சரியங்கள் இருந்து, பரவாயில்லையே மீன்மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொல்லுவார்ல, உங்களுடைய சாதி புத்தி அப்படின்னு. அந்த மக்களுடைய சாதி புத்தி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. இதை விட ஒரு படி மேலே போய் கட்சியுடைய எம்எல்ஏ நம்ம சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தை விட்டு வெளியில் வந்த பிறகே சொல்கிறாங்க, திரு தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு எங்கள் சகோதரர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் இன்னும் நீண்ட காலம் இந்த மண்ணில் இந்த எளிய சமூகத்துக்காக குரல் கொடுக்கணும், அவர் நீண்ட காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனப்பூர்வமாக உள்ளார்ந்து தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். இந்த பக்கம் அப்படியே வரேன், சௌமியா அன்புமணி அவர்களை விட்டுருங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விட்டுருங்க. ஏன் மூத்த தலைவர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு என்றைக்காவது இவர்கள் வாழ்த்து தெரிவிப்பார்களா? இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பாங்களா? இல்லை சௌமியா அன்புமணி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருப்பாங்களா? கிடையவே கிடையாது. அன்னைக்கு என்ன வன்மத்தை கக்க முடியுமோ அந்த வன்மத்தை தான் கக்கியிருப்பாங்க. இதுதான் இவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இதைத்தான் நேற்றைக்கு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கணேஷ்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எங்களோட நிலைப்பாட்டை மாற்றிக்க மாட்டோம், எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கமே கிடையாது, நீங்கள் வேணா உங்களுடைய பொழப்புக்கு பச்சோந்தி மாதிரி ஷோபா செட் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கின்னு உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றிக்கலாம், நாங்கள் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்போம். பாமக நினச்சிருந்தா 4 எம்எல்ஏ தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து அந்த இடத்துல போய் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கலாம். ஆனால் தன்னோட கூடவே நின்ன அதிமுகவினரை பல இடங்களில் வெற்றி பெற வச்சு தன்னோட கூட்டணி பலத்தை நிரூபித்து இன்றைக்கும் ஒரு விசுவாசம் அப்படின்னா அது பாமக தான் எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் சொல்கிற அளவுக்கு அந்த கட்சி இருக்குன்னா அதுதான் அந்த கட்சியோட ஒரு உறுதித்தன்மை, நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கு 3 நாளில் இந்த மாதிரி ஒரு கூட்டணி மாறி போனதை எதிர்கட்சி தலைவர் சோபா ஆட்சின்னு மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டு வச்சதெல்லாம் உங்களை பார்த்து தான். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு இந்த மக்களுக்கு தெரியும், அவங்களுடைய உழைப்பு, அவங்க இந்த மக்களுக்காக என்ன செஞ்சதுன்னா அந்த மக்களுக்கு நன்றாகவே தெரியும். சட்டமன்றத்தில் பாமகவை பேசினா நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும், வன்னியரசு அவர்கள் பேசிட்டாரு, பேசினதுடைய பலனா இன்னைக்கு பல பேர் பல விமர்சனங்களை அவர் மேலே வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.